சில்வர் ஃபிஷ் வலைவலி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே மெனோபாஸ் பத்தி ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டாக்டர் அசோக் அவரை வந்து நம்ம சந்திச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டாக்டர் அசோக் அவரோட நம்ம வந்து பேச போறோம். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோதெரபிஸ்ட். இவருக்கு வந்து பிசியோதெரபில ஒரு 16 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பொதுவா வந்து வியாதி அப்படின்னாலே நம்ம வந்து மருந்து மாத்திரை சாப்பிடுவோம், டாக்டர்கிட்ட போறோம், ஏதேதோ செய்றோம். இவர் வந்து நீங்க என்ன பிரச்சனை சொன்னாலும் அதை வந்து சிம்பிளா சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அதன் மூலமே வந்து கியூர் பண்ணிடுவாரு. ஸோ இவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டியா நான் அதை தான் நான் வந்து இவரோட ஸ்பெஷலா நான் அதை தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு நம்ம வந்து இவரை சந்திச்சு பேச போறோம். இவர் வந்து பல விஷயங்களை கியூர் பண்ணக்கூடியவரா இருந்தா கூட நம்ம வந்து இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து மெனோபாஸ் பத்தி மட்டும்தான். டாக்டர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களோட இதோட உங்களோட ஹெல்ப்போட நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே நன்றி சார். நன்றி. ஓகே சார். நம்ம இன்னைக்கு மெனோபாஸ் பத்தி மட்டும் பேசலாம் சார். ஏன்னா அதுதான் இப்ப நம்ம பேசக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கிறதுனால அதை பத்தி பேசுவோம். இப்போ முன்னெல்லாம் ஒரு 10-20 வருஷம் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வீட்ல யாராவது வந்து மெனோபாஸ் கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மத்த யாருக்குமே அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஏதோ அவங்க பாட்டுக்கு கிராஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராஸ் பண்ணதுக்கு பிறகுதான் நமக்கு அதை பத்தியே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம வந்து அதை பத்தி நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. நிறைய பேர் அதை பத்தி பேசுறோம். ஸோ இப்போ மெனோபாஸை பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது அவசியமா? அப்படி அவசியம்னா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் முக்கியமா? மெனோபாஸ் அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ எப்படி வந்துட்டு பியூபர்ட்டில இருந்து அவங்களுடைய இது ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி அது வந்துட்டு எண்ட் ஆகுறதே பாத்தீங்கன்னா மெனோபாஸ்ல தான். அதனால ஒவ்வொரு பெண்களும் இந்த மெனோபாஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா அது ரிலேட்டடா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க, சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. ஆஹ் இப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நிறைய பேரு நிறைய ப்ராப்ளம்ஸோட இருக்காங்க. இந்த மாதிரி பிசிக்கலாவோ மென்டலாவோ நிறைய ப்ராப்ளம்ஸோட இருக்காங்க. இதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ மெனோபாஸ் அப்படின்றது வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பெண்களும் கண்டிப்பா அதை கடந்துதான் போகணும். அதுக்குன்னு ஒரு சில வயசுகள் இருக்கு. இந்த வயசுல இருந்து இந்த வயசுக்குள்ள இது நடக்கும் அப்படின்றது வந்து இருக்கு. சரிங்களா? பொதுவா பாத்தீங்கன்னா தொடர்ந்து 12 மாதங்கள் அவங்க வந்து மாதவிடாய் நடக்காம இருந்துச்சுன்னா அதுதான் வந்து மெனோபாஸ் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ மெனோபாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேட் 40 ஏஜ், அந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகும். அதாவது 40 வயசு அந்த முடியும் தருவாயில இருக்கும்போது இந்த மெனோபாஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். மெனோபாஸ்ங்கிறது அப்ப ஆக்சுவலி அது மெனோபாஸ் கிடையாது, ப்ரீ மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது சில பேருக்கு 45 வயசுல ஸ்டார்ட் ஆகலாம், சில பேருக்கு 47 வயசுல ஸ்டார்ட் ஆகலாம், சில பேருக்கு அது வந்து 52 53 வயசு வரைக்கும் கூட அது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகலாம். சரிங்களா? ஸோ இதான் ப்ரீ மெனோபாசல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேட் பேர். ஓகேங்களா? இந்த டைம்ல நம்ம என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி எல்லாம் அதை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே சார். ஸோ அப்போ வந்து மெனோபாஸ் அப்படின்றது எப்ப ஆரம்பிக்குதுன்றது அவங்கவுங்க உடம்பை பொறுத்து. ஒரு சிலருக்கு 40ல ஆரம்பிக்கும், ஒரு சிலருக்கு 45ல அந்த மாதிரி ஆரம்பிக்கும் சொல்றீங்க. எப்போ கண்டிப்பா. ஒரு ஒரு வருஷம் நமக்கு தொடர்ந்து வரலையோ அப்ப நமக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உள்ள கண்டிஷனை போஸ்ட் மெனோபாஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் மெனோபாஸோட ஸ்டேஜஸ். இப்படிதான் சொல்றீங்க. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்டா சார்? கரெக்ட். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேட், மெனோபாஸ் அண்ட் போஸ்ட் மெனோபாஸ். இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஓகே சார். ஸோ அப்ப எந்த வயசுல இருந்து பெண்கள் வந்து இந்த மெனோபாஸை பத்தி ஒரு அவேர்னஸ்க்கு வந்து நம்ம புரிதலோட நம்ம வந்து சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த மெனோபாஸை வந்து ஸ்மூத்தா கொஞ்சம் ஓரளவு ரொம்ப பிரச்சனைகள் இல்லாம பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பொதுவா ஒரு 30 35 வயசை கடந்து போனாலே அவங்களுடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப இருந்தே அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின், அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஹார்மோன் செக்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா லோ ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ 35 இயர்ஸ்க்கு மேல இது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 40 இயர்ஸ்க்கு மேல, ஒரு 45 இயர்ஸ்க்கு மேல போகும்போது இந்த சிம்டம் எல்லாம் சிவியர் ஆகும். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றது வந்துட்டு அதிகமாகும் போது
இந்த சிம்டம் எல்லாம் இன்னும் வெளியே அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ வந்துட்டு ஒரு ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 35 வயசுக்கு மேல இருந்தே அவங்க வந்து இதை பத்தின ரொம்ப கான்சியஸோட இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தாங்க அப்படின்னா இந்த மெனோபாஸ், அதாவது ப்ரீ மெனோபாஸ், இந்த பீரியட வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கடந்து வரலாம். எந்த பெரிய பெயினோ இல்ல டிஸ்கம்ஃபோர்ட்டோ இல்லாம ஒரு சக்சஸ்ஃபுல்லா நம்ம அது கடந்து வரலாம். ஓகே சார். ஸோ என்ன மாரி அவங்க பண்ணணும் சார்? உணவு முறைகள்ல, லைஃப் ஸ்டைல்ல என்ன மாரிலாம் அவங்க பண்ணலாம் சார்? அந்த வயசுல இருந்தே 30 கடக்கும் போதே. கண்டிப்பா. இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் ஜிம் எல்லாம் போய் எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் இங்க என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 வயசு கடந்து போனாலே பெண்கள் வந்துட்டு அவங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் மேல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அவங்க ரெகுலரா எக்சர்சைஸ் பண்றாங்க, ரெகுலரா யோகா பண்றாங்க அப்படின்னா, இந்த சிம்ப்டம் நம்ம வந்துட்டு வராம கொஞ்சம் பிரிவென்ட் பண்ண முடியும். நம்ம கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போலாம். இந்த ப்ரீ மெனோபாசல் சிம்ப்டம் அப்படிங்கிறது. என்னென்னலாம் பொதுவா இந்த ப்ரீ மெனோபாசல் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ஜென்ரலா சொல்லப் போனா, இந்த டைம்ல உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மசில் பெயின் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும். ஒரு ஜென்ரலா ஒரு ட்ரவுஸ்னஸ், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் உங்களுக்கு. ஹாட் ஃபிளாஷஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த மாரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து அந்த 35 தாண்டும் போதே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஆரம்பிக்கும். பட் ஆக்சுவலா உங்களுக்கு ப்ரீ மெனோபாசல் சிம்ப்டம் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு லேட் 40ஸ்ல தான் உங்களுக்கு அது நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஓகே. ஆனா நம்ம 35ல இருந்தே கொஞ்சம் இந்த உணவு முறைகள், லைஃப் ஸ்டைல், இந்த எக்சர்சைஸ் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா, அத கடந்து வர்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கண்டிப்பா. உணவு முறைகள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நம்ம சரியான உணவுகள் எடுத்துக்கிறோமா? அப்படின்றது நம்ம கேள்வி கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நம்ம வந்து சரியான உணவுகள் எடுத்துக்கிறோமா? இயற்கையான உணவு எடுத்துக்கிறோமா? அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பெண்கள் வந்துட்டு நெறைய ஜங்க் ஃபுட்ஸும், ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் தேடி போற காலமா இருந்திருக்கு இப்போலாம். ஓகேங்களா? ஆமா. அதனால தான் நெறைய ஈஸியா அஃபெக்ட் ஆகுது. பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜங்க் ஃபுட்ஸ்னாலயும், நார்மலா நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்காதனாலயும் தான் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அப்ப இருந்தே அவங்களுக்கு ஆரம்பிச்சு, அவங்க திரும்பவும் அதையே கன்டின்யூ பண்றாங்க. ஒரு ப்ராப்பர் டயட் இல்லாம பண்றாங்க அப்படின்னா, அந்த மெனோபாஸ், ப்ரீ மெனோபாஸ் அப்படின்ற ஸ்டேட்ட வந்துட்டு மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப எக்சர்சைஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணாது, டயட்டும் ஹெல்ப் பண்ணும். ஒரு நார்மல் டயட், ஒரு பேலன்ஸ் டயட் இருந்தா மட்டும் தான் அவங்க மெனோபாஸ் சிம்ப்டம்ஸ வந்து கடந்து போக முடியும் ஈஸியா. ஓகே, ஓகே சார். ஸோ உணவு முறைகள் அப்படின்றப்போ நீங்க வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும் சார். ஹெல்த்தியானா இப்ப வந்து என்னெல்லாம் ஒரு நாள் சாப்பாடுல என்னெல்லாம் இருக்கணும் சார் அவசியம்? பொதுவா நான் ஏற்கனவே சொன்ன மாரி 35 வயசுக்கு மேல போகும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்குது இல்லைங்களா? அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யூசுவலாவே கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் பெண்களுக்கு வர ஆரம்பிக்கும். அவங்களுடைய போன் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும்போது அத மேனேஜ் பண்றதுக்கு கால்சியம்ஸ் நெறைய எடுத்துக்கணும். கால்சியம்ஸ் மட்டும் இல்ல, அதோட மெக்னீசியம், பாஸ்பரஸ் இந்த மாரி சின்ன சின்ன நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கும்போது, நம்ம வந்து பாடி ஹெல்த்தியா இருக்கும். ஈஸியா அத மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா எந்த காரணத்த கொண்டும் நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டோ, இல்ல ஜங்க் ஃபுட்டோ எடுக்காம நம்ம நார்மலா இயற்கையா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையே நம்ம அதிகமா எடுத்து, அதிலேயே நம்மளுடைய கால்சியம், மத்த இது போன்ற விட்டமின் அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே சார். அப்போ தினமும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரவுட்ஸு, கீரை, பழங்கள் இது எல்லாமே இருக்கும் சாப்பாட்ல. கண்டிப்பா. கீரைகள், நட்ஸு, பழங்கள், டேட்ஸு. காய்கறிகள் கண்டிப்பா. காய்கறிகள், டேட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும். பால் வகையான பொருட்கள், அதாவது யோகூர்ட், தயிரு இந்த மாரி விஷயங்கள் நெறைய எடுத்துக்கலாம். ஃபைபர்ஸ் நெறைய எடுத்துக்கலாம். ஹோல் கிரெயின்ஸ் எடுத்துக்கலாம். சில சில சீட்ஸ் எல்லாம் இருக்கு. ஹெம்ப் சீட்ஸ், சியா சீட்ஸ் இந்த மாரி சீட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இந்த மாரி மெனோபாஸ கடந்து வரும்போது, பெண்களுக்கு வந்து பொதுவா என்ன தோணுது அப்டின்னா, இனிமே நமக்கு ஏஜ் ஆயிருச்சு. இவ்வளவுதான் நம்ம லைஃப்ல இப்படிதான் நம்ம இருக்க போறோம். இது இப்போ ஒரு வலி இருக்கு அப்டின்னா, இந்த வலியோட தான் நம்ம வந்து வாழ்ந்தாகணும். அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்து வர்றாங்க. மேக்ஸிமம் நான் பேசின வரைக்கும். அ சோ அது உண்மையா? இல்ல வந்து இந்த நீங்க சொல்ற இந்த 3 ஸ்டேஜையும் நம்ம கடந்து வரும்போது மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓரளவு நம்ம உடம்பு வந்து பழைய நிலைக்கு திரும்பிருமா? இதுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அவங்க அந்த லேட் 30ஸ் கிராஸ் பண்ணும்போதே அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி பர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஒரு யோகாவோ, இல்ல எக்சர்சைஸோ, இல்ல ஃபிட்னஸோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இத மேனேஜ் பண்ண முடியும்.
ஒன்ஸ் மெனோபாஸ் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் இந்த போஸ்ட் மெனோபாஸ் ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதையும் ஈஸியா கடந்து போக முடியும். அந்த பெயினோட தான் லைஃப் லாங்கா இருக்கணும் அப்படின்றது இல்ல. ஒன்ஸ் மெனோபாஸ் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய லைஃப் வந்துட்டு நார்மல் ஆயிடும். ஓகே. ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உண்மையா அதுதான். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உங்கள்ட்ட மெனோபாஸ் இஷ்யூஸ்க்கு வருவாங்க. அப்படி வர்றவங்க அதிகமா சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன சார்? இந்த பிரச்சனை தான் அதிகமா இவங்களுக்கு மெனோபாஸ் டைம்ல இதுதான் அதிகமா வருது, அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லணும்னா பாடி மைண்ட் ரெண்டுக்கும் சேர்த்து. ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க சார் அதிகமா? பொதுவா பொதுவா பாத்தீங்கன்னா பேக் பெயினோட வருவாங்க. பேக் பெயின், அப்புறம் ஹிப்ல பெயின் இருக்கும், அந்த பெல்விக் சுத்தி அந்த மசில்ஸ் எல்லாமே பெயின் ஆகும், நீ பெயின் வரும், நெக் பெயின் வரும், சம்டைம்ஸ் கிடினஸ் வரும், ஒரு ஹெட் ஏக் இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன்லாம் அப்பப்ப வரும், ஒரு ஜென்ரலா ஒரு டயர்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு வெயிட் கூட தூக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், வாக் பண்ண முடியாது, மூச்சு வாங்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிசிக்கலா நம்ம வந்து நிறைய பார்ப்போம். அதே போல மென்டலா பாத்தீங்கன்னா நிறைய கோபப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, அதுக்கப்புறம் நிறைய கவலைப்படுவாங்க, டிப்ரெஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும், மெமரி லாஸ் சம்டைம்ஸ் நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மென்டலா அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபுட் இதெல்லாம் சொல்றீங்கல்ல. இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உடல் அளவுல வர்ற பிரச்சனைகள ஓரளவு மேனேஜ் பண்ண நினைக்கிறேன். இப்ப நிச்சயம். நீங்க மூட் ஸ்விங்ஸ்லாம் வருதுன்னு சொல்றீங்கல்ல. அப்ப இதுக்கெல்லாம் இந்த உணவு முறைகள் இதுவே ஹெல்ப் பண்ணிருமா? இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா அதுக்குன்னு? மூட் ஸ்விங்ஸ் வரத வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன், ஒரு யோகா, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றது மூலமா மென்டல்ல வர சேஞ்சஸ வந்து நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே. சோ அப்ப அதுவும் முக்கியம். லைஃப் ஸ்டைல்ல கண்டிப்பா. மெடிடேஷன் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு பண்றது. அதுவும் ரொம்ப முக்கியம். இல்லையா? ஓகே சார். சார் இப்ப நீங்க சொன்னத பார்த்தா இவ்ளோ பிரச்சனைகள் சொல்றீங்க. முழங்கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி எல்லாமே சொல்றீங்க. ஸோ இந்த ஏஜ்ல பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்து அந்த 45, 50 அந்த ஏஜ்ல தான் நெறைய பேர் போய் நீ ரீப்ளேஸ்மென்ட் அந்த மாரி நெறைய சர்ஜரிஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மெனோபாஸோட ஒரு சிம்ப்டம் தானா? அப்படி இருந்தா மேபி நம்ம அந்த மாரி சர்ஜரிலாம் பண்ணாம, உங்கள மாரி ஒரு ஆள மீட் பண்ணி எக்ஸர்சைஸ் பண்றதன் மூலமே அத சரி பண்ண முடியுமா? சர்ஜரிலாம் பண்ணாம? அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின் சார். சொல்லுங்க இதுக்கு ஆன்சர். ஓகே, கண்டிப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெனோபாஸ் நடக்கும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளம் வரும், கார்டியக் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும், அதோட ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு வரும். ஓகேங்களா? வெயிட் கெயின் ஆகும். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். வெயிட் கெயின் ஆகும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு வந்துட்டு நீ பெயின், ஜாயிண்ட் பெயின் எல்லாம் ஈஸியாவே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால அவங்க வந்து சர்ஜரி தேடி போறாங்க, வேற எந்த ஆப்ஷனும் இல்லாதனால. ஓகேங்களா? ஸோ ஆர்த்தரைட்டிஸ் வரும். வெயிட் அதிகமாச்சுனாலே ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் வரும். ஆஸ்டியோபோரிஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே போன் ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆக ஆரம்பிச்சிடும். வீக் ஆச்சுனாலே பாடி ஃபுல்லாவே ஒரு பெயின் இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு சிம்டம் பாத்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் தான். போஸ்ட் மெனோபாஸ்ல வரக்கூடிய விஷயங்கள். அதனாலதான் வந்து சர்ஜரியை தேடி போறாங்க ஒரு சில பெண்கள், வலியை தாங்க முடியாதனால. ஆனால் பிசியோதெரப்பியில பாத்தீங்கன்னா இதை ஈஸியா அவாய்ட் பண்ண முடியும், சர்ஜரியை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆஸ்டியோபோரோசிஸ் வரதை கூட நம்மளால தடுக்க முடியும், ப்ராப்பர் டயட் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? எக்ஸசைஸ் ஆரம்பத்திலேயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லேட் 30s ஆர் ஏர்லி 40ஸ்லயே எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ல இருந்து எஸ்கேப் ஆகலாம். வெயிட் கெயின் ஆகிறதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியும், ஆஸ்டியோபோரோசிஸோட காம்ப்ளிகேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும், ஆர்த்ரைட்டிஸ் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும், சர்ஜரி பக்கமே நம்ம போகாம அவாய்ட் பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா. ஓகே. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து முன்னாடியே மெனோபாஸ பத்தி புரிஞ்சுகிட்டு எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா, ரொம்ப நல்லா போக முடியும். இல்ல ஓகே ஒரு 40ஸ் 45ல தான் எனக்கு ஓரளவு அத பத்தி தெரியுது. எனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அப்படின்னா கூட நம்ம சர்ஜரி அந்த மாரி போகாம, அப்பயும் எக்ஸர்சைஸ் அந்த மாரி பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட நம்ம ரெக்கவர் ஆயி கொஞ்சம் லேட் ஆனா கூட வெளிய வந்துரலாம். ஸோ அட் எனி ஸ்டேஜ் நம்ம வந்து அ எக்ஸர்சைஸ் இந்த மாரி லைஃப் ஸ்டைல் நம்ம கரெக்ட் பண்ணும்போது, எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நம்ம வந்து ரெக்கவர் ஆயி வர முடியும்னு சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க பேசுனதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க நம்ம முன்னாடியே புரிஞ்சுக்காம விட்டுட்டோமே, இப்ப கஷ்டப்படுறோமே, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த டைம் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, அந்த டைம்ல இம்மீடியட்டா நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கிட்டாலே வந்து நம்ம ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்றது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் நீங்க இன்னைக்கு சொன்னது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் சார். சார் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து மெனோபாஸ் பத்தி ஓரளவுக்கு அ
எப்படி அதை சரி பண்ணி கொண்டு போகணும், என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப கிளியரா சொன்னீங்க. இப்போ ஒரு வேளை ரொம்ப சிவியரா அவங்க ஒரு கண்டிஷன்ல இருக்காங்க, ரொம்ப தலை சுத்தல் இருக்கு, ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க, இல்ல வந்துட்டு ரொம்ப ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப பெயின் ஜாஸ்தியா இருக்கு, ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியா இருக்கு, என்ன பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியல அடுத்தது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா அடுத்து அவங்க என்ன சார் பண்ணணும், என்ன ஸ்டெப் எடுக்கணும் அடுத்தது? அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு உண்மையான ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, தயவு செய்து அவங்க இந்த சிம்டம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூகுள்ல போய் தேடுறதோ இல்ல யூடியூப் போய் பார்க்கறதோ தயவு செய்து பண்ண வேண்டாம். ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு நீங்க உண்மையாவே நினைச்சீங்கன்னா ஒரு கைனகாலஜிஸ்ட மீட் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு பிசியோதெரபிஸ்ட மீட் பண்ணுங்க. உங்களுடைய பிசிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஒரு பிசியோதெரபிஸ்ட்னால ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை தர முடியும். ஒரு கைனகாலஜிஸ்ட மீட் பண்ணீங்கன்னா அவங்க மெடிகேஷன்ஸ் கொடுக்கறது மூலமா, ஹார்மோனல் தெரப்பி கொடுக்கறது மூலமா உங்க சிம்டம்ஸை கொஞ்சம் ரெகுலேட் பண்ண முடியும். பட் அதுலயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? மெடிகேஷன்ஸ்னு போனாவே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸசைஸ் மூலமா நீங்க கரெக்ட் பண்ணணும்னு நீங்க உண்மையாவே ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட அணுகுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல வேற ஏதாவது ஆயுர்வேதா, சித்தா அந்த மாதிரி ஆல்டர்னேட் மெடிசின்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுல உங்களுக்கு லெஸ் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஓகே சார். ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும், அப்படியே இருக்கட்டும் சரியாயிடும் விடக்கூடாது. ஏதோ நமக்கு எந்த மருத்துவ முறை சரின்னு தோணுதோ அந்த சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், பார்த்துட்டு அதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கணும், அதோட சேர்த்து இந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாத்திக்கணும், ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், இவ்வளவுதான். கண்டிப்பா. ஓகே சார். ரொம்ப இன்னைக்கு நீங்க பேசுனது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய பணி வந்து நல்லா தொடரட்டும். நான் நிறைய பேருக்கு வந்து நீங்க இன்னும் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணீங்களோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை இன்னைக்கு சந்திச்சு பேசுனது. ரொம்ப நன்றி சார். நன்றி.